ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டோ கிட்டத்தட்ட 5 days ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ இன்னுமே கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேர் ஒர்க் வேக்கமில் நம்ம ஹேர் ஒர்க் போடும்போது கரெக்டாக அந்த ஹேரை ஃபில் பண்ணுறோம், ஓகேங்களா. ஆனால் அந்த லூஸ் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த லூஸ் ஹேர் வருது பார்த்தீங்களா, அந்த லூஸ் ஹேர் போடும்போது மட்டும்தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹேர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இப்போ நம்ம இப்போ ஒரு டூபிகேட் லேயர் போட்டுக்கிறோம். டூபிகேட் லேயர் போட்டுட்டு ஒரு எம்டி லேயர் போட்டுட்டு இதில் இப்போ நம்ம இந்த லேயர் பழைய லேயர் எப்போ இருக்குன்னு பார்த்து அது மாதிரி இது ஹேரை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்படி ஃபில் பண்ணும்போது இந்த ஹேர் எந்த ஷேப்ல போகுது, அதாவது கீழே இருந்து எப்படி மேலே போகணும், மேல இருந்து எப்படி கீழே வரணும், அதை தெரியாமையே நீங்க அந்த ஹேரை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மொத்தமா ஃபில் பண்ணிடுறீங்க, ஓகேங்களா. ஆனா கடைசியா அந்த லூஸ் ஹேர் கலர் கரெக்ஷன் வரும்போது ஒரு சில பேர் பண்ணும்போது அந்த லூஸ் ஹேர் மட்டும் தனியா நமக்கு காமிக்குது, ஓகேங்களா. நம்ம உள்ள போட்டிருக்க ஹேர் வேற மாதிரி இருக்கு, அந்த லூஸ் ஹேர் மட்டும் தனியா காமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில இதுல அந்த லூஸ் ஹேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடம்லாம் வெட்டின மாதிரி, அந்த நம்ம வெட்டி எடுத்து அந்த தலையை பாதி தெரியுற மாதிரி பாதி தெரியாத மாதிரி லேசா போட்டுருக்கீங்க, ஓகேங்களா. அது இன்னும் ஹேரே ஒரு ஃபில்ஃபில் ஆகலை, சும்மா லைட்டா நம்ம எதுவும் ஏனாதானே போடுற மாதிரி தான் நம்ம இருக்குது. அதை எப்படி அந்த மிஸ்டேக் சரி பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஹேர் போடும்போது இந்த லேயரை ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹேர் எப்படி இருக்குன்றத ஒரு தடவை பார்த்துக்கிறீங்கன்னா வைங்களேன். பார்த்துக்கிட்டு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உள்ள ஹேர் போடும்போது இப்போ ஒரு சில ஹேர் இமேஜ்லாம் ஹேர் இப்படி ஸ்ட்ரைட்டா மேல தூக்கி வர மாதிரி இருக்கும். ஒரு ஹேர்லாம் இப்படி மேல ஸ்ட்ரைட்டா இப்படி தூக்கி விடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஹேருக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி பண்றது, சில இது பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஹேர் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்ப இந்த லேயரை நீங்க ஆஃப் பண்ணிட்டு இதோட ஹேர் எப்படி போகுதுன்ற அந்த சேஃபை பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அப்படியே இந்த ஹேரை ஃபுல்லா அதே மாதிரி பார்த்து ஃபில் பண்றேன்னு வைங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஃப் எப்படி போகுதுன்றத பார்த்துக்கிட்டு, ஸோ இது ஹேர் எப்படி போடுறதுன்றதுக்கான வேக்கம்ல எப்படி ஹேர் போடுறது அப்படின்றதுக்கான வீடியோ இது கிடையாது. அந்த லூஸ் ஹேர் போடும்போது நம்ம அந்த வெட்டி எடுத்த இடம் தெரியாம கரெக்டா அந்த ஹேரை ஃபுல் பண்ணணும், அதுவும் கரெக்டா ஹேரோட மேட்ச் ஆன மாதிரி இருக்கும் அந்த லூஸ் ஹேர், ஓகேங்களா. அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்பயும் போல கொஞ்சம் ஃபாஸ்டாக அந்த ஹேர் ஃபுல்லா போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் முன்னாடி நம்ம போட்டு ஃபில் பண்றது பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. கடைசியா அந்த மேல லூஸ் ஹேர் கிட்ட வரும்போது தான் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கீழே ஃபுல்லா இந்த ஹேரை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த சைடு ஸோ இதுல நான் ஹேரை ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கு மேல உங்களுக்கு லூஸ் ஹேர் மட்டும் தனியா காமிக்கலான்னு இருந்தேன். ஸோ ஆனா ஃபுல்லாவே ஒரு ஹேரை ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு மேல காமிக்கலான்றதுக்காக தான் அந்த ஹேரையும் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் போடும்போது நான் ஃபாஸ்டா அந்த ஹேர் கொண்டு வரேன் அப்படின்றத பார்க்காதீங்க. பொறுமையா நீங்க அந்த ஹேரை நான் எப்படி ஃபில் பண்றேன், கரெக்டா ஃபில் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த ஷேப் கரெக்டா போகுதுன்றதையும் பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஹேர் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் தனியாக ஹேர் போட்டு அதை கரெக்ட் பண்ணல, அது எப்படி ஷேப் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதுக்கு மேலேயே ஹேர் கிரியேட் பண்றோம். அதை கரெக்டா பார்த்துக்கணும். அதுல கரெக்டா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஹேரோட ஷேப் மாறாது. கடைசியா நீங்க ஹேர் எப்ப போட்டாலும் அந்த எண்டிங் லாஸ்டா அந்த லூஸ் ஹேர் போறதுக்கு முடிய போறப்ப கரெக்டா நம்ம கொடுத்துருக்கோமான்றத பாத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த நடுவுல உள்ள எல்லா ஹேரையும் கொண்டு போட்டதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம மேலதான் அந்த லூஸ் ஹேர் தான் போட போறோம், ஓகேங்களா. அப்ப அதுக்கு போடும்போது நமக்கு கரெக்டா அதுக்கான ஷேப்பை கிரேட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அது மட்டும் நம்ம தனியா காமிச்சிடக்கூடாது, இதெல்லாம் தனியா இருக்கிற போது அது மட்டும் தனியா ஒரு ஹேரை நமக்கு காமிச்சிடக்கூடாது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஹேரை உள்ள ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்க எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னா, இப்போ நான் உள்ள
இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ உள்ள வந்து நான் ஹேரை வந்து ஃபுல்லா இப்படி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கடைசியா இருக்கிறது வந்து இந்த லாஸ்ட் இந்த எட்ஜ் மட்டும்தான், இந்த லூஸ் ஹேர் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போறோம். இந்த மாதிரி இந்த லூஸ் ஹேர் போடுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டா அந்த சேஃப் ஹேர் எல்லாம் இப்படி வர மாதிரியும் இப்படி போற மாதிரியும் இப்படி போற மாதிரி மட்டும்தான் ஹேரை வந்து நான் எல்லாம் கிரேட் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் இப்படி மேல ஹேரை தூக்கி போட்டிருந்தோம்னா இப்படி லூஸ் ஹேர் போடுறப்ப நமக்கு ரெண்டும் தனித்தனியா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இந்த லூஸ் ஹேரை நான் எப்படி கவர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தனியா நீங்க எம்டி லேயர் போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதே லேயர்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? நான் இப்போ இதே லேயர்லயே காமிக்கிறேன் பாருங்க. இதே லேயர்லயே இந்த பழைய லேயர் லாஸ்ட் லேயர் ஆன் பண்ணி பார்த்துக்கணும். எவ்வளவு தூரம் முடியாதுன்னா லூஸ் ஹேர் பறக்கிறது வெளியே வந்திருக்கா அப்படின்றதுக்காக ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கான சேஃபை பார்த்துக்கணும். இப்போ நான் பண்ண ஹேர் எல்லாமே அதுக்கான சேஃப் எல்லாம் கீழே எங்க முடியுதோ அந்த முடியறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஹேர் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இப்ப இங்க நான் ஆரம்பிக்கிறேன்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த முடி உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும். இதை மட்டும் தனியா அப்படி மேலாம இதை மட்டும் தனியா அப்படி போடக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க, இது மிஸ்டேக், தப்பு இது. இந்த மாதிரி மட்டும் நம்ம தனியா போட்டக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ஹேர் போட்டது கூடயே இருந்து மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துட்டு வரணும். அப்பதான் இங்க இருந்து செட்டா அந்த முடி ஒதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு அப்படியே கரெக்டா இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹேர் போட்டுட்டு அதே மாதிரி இங்க இருந்து கீழே இப்ப இங்க இருந்து இது உள்ள கொஞ்சம், அப்புறம் இது உள்ள இன்னும் கொஞ்சம், இங்க இருந்து கனெக்ட் ஆகுற மாதிரி ஹேர் வந்து இப்ப இங்க இருந்து இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்ப இங்க இருந்து இந்த ஹேருக்கு கனெக்ட் ஆகுது. இப்ப இந்த ஹேருக்கு இருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஹேருக்கு இருந்து இந்த வளைவுக்கு கனெக்ட் ஆகுது. நல்லா பாத்துக்கங்க, இங்க ஒரு 3-4 வளைவு கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த வளைவுக்கு தான் இந்த ஹேர் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்படி கனெக்ட் ஆனதை மறுபடியும் அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கொண்டு வந்து அப்படியே மறுபடியும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹேரோட மொத்தமா கனெக்ட் ஆகிடுச்சு. அது லூஸ் ஹேர் போட்டது வந்து நம்ம எப்பயும் போல ஹேர் போற மாதிரி மொத்தமா கனெக்ட் ஆகிடுச்சு. இது முதல் ஸ்டெப்பா வச்சுக்கணும். இதோட நீங்க வந்து ஹேர் கலர் கரெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இந்த கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னோட பெயிண்டிங்ல பாத்திருப்பீங்க, லாஸ்டா ஃபைனலா ஒரு எல்லோ கலர்ல கொஞ்சம் இந்த ஆரஞ்சு எல்லோவும் கலந்த ஒரு டோன்ல ஒரு ஹேர் தனியா வரும். அந்த இதுக்கு தான் இன்னொரு எம்டி லேயர் போட்டுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? எம்டி லேயர் போட்டுட்டு ட்ரெஸ்ஸோட சைஸ் சின்னதா வச்சுட்டு அப்படியே சும்மா லைட்டா மட்டும் ஒரு அப்படியே அங்கே இங்கேயும் சின்ன சின்ன முடியா அப்படி காத்துல பறக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியே அதை வந்து நீங்க அப்படியே கிரேட் பண்ணிக்கலாம். இப்படி கிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம அந்த வெட்டி எடுத்து அந்த ஷேப்பே தெரியாது, சுத்தமா தெரியாது உங்களுக்கு. அப்படியே கரெக்டா நேச்சுரலா நம்ம ஹேர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே மாறிடும். நீங்க பெயிண்டிங்ல கலர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது சரி, உங்களுக்கு அந்த வெட்டின இடம் தெரியாத அளவுக்கு நம்ம ஹேரை மறைக்கணும். அந்த ஹேரை மறைக்கும் போது கரெக்டா நேச்சுரலாவும் இருக்கணும். தனியா நம்ம அந்த ஹேரை மறைச்சதை மட்டும் காட்டி கொடுத்துடாம நேச்சுரலா இமேஜோட கொஞ்சம் அட்டாச் ஆன மாதிரி இருக்கணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்ப இது வந்து முதல் லேயர், இது 2ஆம் லேயர். இப்ப இது வெட்டின மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபுல் பண்ணி அப்புறமா ஒரு லூஸ் ஹேர் போட்டதுனால நமக்கு டோட்டலா இதாயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ஹேர் வேக்கம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது நீங்க எவ்வளவுதான் உள்ள கரெக்டா மைண்ட்விட்டா அந்த ஹேர் எப்படிதான் போயிருக்கு அப்படிதான் போயிருக்குன்னு கரெக்டா பண்ணாலும் அந்த லூஸ் ஹேர்னு வரும்போது அது லேடிஸ் போட்டோவுக்கா இருக்கட்டும், ஒரு பேபி போட்டோவுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி கஸ்டமர் போட்டோ, பாய்ஸ் போட்டோவா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நீங்க அந்த லூஸ் ஹேர் கீழே இறங்கும் போது மட்டும் அதை கரெக்டா போடணும். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம வெட்டி எடுத்த இடம் தெரியக்கூடாது. வெட்டி எடுத்த இடம் தெரிஞ்சுதான் கலர் கரெக்ஷன் ஹேர்ல பண்ணும்போது பார்க்க அசிங்கமா தெரியும். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. இது ஒரு சிம்பிள் வீடியோ தான், ஆனா இதை வந்து நான் மேக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நிறைய என்னோட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ எல்லாம் போட்டாலும் பெயிண்டிங் பண்ணி அனுப்பும் போது அதுல அவங்களுக்கு நான் ஒரு மிஸ்டேக் சொல்லும் போது அதுல மிஸ்டேக்குன்னு பார்க்கும்போதே அந்த ஹேர் தான் நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அவங்க எவ்வளவுதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஹேர்னு வரும்போது அந்த லூஸ் ஹேர்ல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதனால அந்த ஹேரோட கலர் கரெக்ஷன் முதற்கொண்டு அந்த வெட்டின இடம் உள்ள நிறைய பிளாக் எல்லாம் வெளியே ஸ்பேஸ் வந்து நிறைய தெரியுது ஹேர்ல. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்க அந்த ஹேர் மட்டுமே தனியா உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கும். இதுக்கு மேல நீங்க வந்து அந்த ஹேரை வந்து கண்ட்ரோல் நம்ம லேயர் புடிச்சிட்டு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி நம்மளோட ஹேர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதுல கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பெயிண்டிங்ல ஒன் சைடா ரெட் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க ரெட் அப்ளை பண்ணா கூட உங்களுக்கு அது வந்து தனியா அப்ளை பண்ண அந்த வெட்டின மாதிரி இருக்கிறது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் லூஸ் ஹேர் போடும்போது கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ சிம்பிளா தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.